நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உங்கள் ஜாஷ்வா டிவி மற்றும் குழந்தைகள் இயேசுவுக்கு சொந்தங்கள் வழங்கும் என்ன படிக்கிறோம் என்று தெரியாமல் உங்கள் பிள்ளைகள் ஞாயிறு பள்ளி போகிறார்களா? கவலைப்படுகிறீர்களா? உங்களை போன்ற பெற்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிதான் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க என்று தெரியாமல் திகைக்கிறீர்களா? உங்களை போன்ற ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கு உதவத்தான் சண்டே ஜாம் குட்டி பிள்ளைகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கிறிஸ்துமஸ் மாதம் வந்தாலே நமக்கு எப்போவுமே பயங்கர சந்தோஷம்தான். இந்த 5 வாரங்களும் நம்ம கிறிஸ்துமஸ் கான்செப்டில் நிறைய காரியங்கள் பார்த்துட்டு வரோம். கிறிஸ்துமஸ் தாத்தா, அப்புறம் கிறிஸ்துமஸ் ட்ரீ, கிறிஸ்துமஸ் கேக், கிறிஸ்துமஸ் குடில், கிறிஸ்துமஸ் ஸ்டார். இது மட்டும் இல்லை, கிறிஸ்துமஸ் சம்மந்தப்பட்ட கேரக்டர் ஒன்றுனா பார்த்து வரோம். ஒவ்வொரு கேரக்டர்லேருந்தும் ஒவ்வொரு குணாதிசயத்துலேருந்து ஒவ்வொரு கேரக்டர் கற்றுக்கொள்கிறோம். பொது கதையிலையும் அதுமாதிரி காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமான இந்த மகிழ்ச்சியான இந்த கிறிஸ்துமஸ் சீரியலில் இந்த இன்னைக்கு ஸ்பெஷலாக பார்க்க போகிறது கிறிஸ்துமஸ் தாத்தாவை குறித்த காரியங்கள். அந்த வகையில் இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்துமஸ் தாத்தா கான்செப்டில் விசேஷமான காரியம் கற்றுக்கொள்ள போகிறோம். தாத்தா எப்படி வந்தார், ஏன் வந்தார், கின்னஸ் தாத்தா யார், நிறைய காரியம் தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். அது மாத்திரமல்ல, வழக்கமாக கேட்குற பாட்டு, வசனம், பொதுக்கதை, பைபிள் கதை, ஆக்டிவிட்டீஸ் நிறைய எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்காக. நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம ஜெபம் நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா? கைக்குப்பி கண்ணு மூடுவோமா? பெத்லகேமில் பிறந்த எங்கள் ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சி மூலமாக எங்களோடு பேசும். இன்று நாள் நீர் எங்களோடு கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் புரிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள எங்கள் மனசை திறந்தருளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். சூப்பர் குட்டி பிள்ளைகள், அழகாக ஜெபம் பண்ணீங்கல்ல. நீங்கள் ஜெபம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. ஜெபம் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப சின்சியராக ஜெபம் பண்ணுறீங்க. அது உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் ஏன்னா சண்டே ஜாம் பிள்ளைகள் எப்போவுமே ஆண்டவருக்கு பயப்படுற பிள்ளைகள். இன்றைக்கி இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சியில் பதிலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? வழக்கம் போல் ஒரு சூப்பரான பாட்டு பார்க்க போகிறோம். பாட்டு உங்களுக்கு ரெடி தானே? பாட்டு படிக்கலாமா? இன்றைக்கி பாட்டு சொல்லி கொடுக்க நமக்கு யார் வராங்க தெரியுமா? நம்ம ஃப்ராங்க்லின் அண்ணனும் நம்ம வசந்தகுமாரனும் வராங்க. ரொம்ப ஒரு பாரம்பரியமான சூப்பர் பாட்டு. நிறைய பேருக்கு தெரியாது. இங்கிலீஷ் பாட்டு தான், இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் சிரத்தை எடுத்து படிச்சுக்கொண்டீங்கன்னா வாழ்நாள் பூரா அந்த பாட்டு உங்களோட கூட இருக்கும். நீங்கள் கிறிஸ்மஸ் காலேஜ் எங்கே வந்தாலும் சேர்ந்து படித்து ரொம்ப ஆண்டை துதிக்கலாம். கொஞ்சம் கடினமான பாட்டு, ஆனால் நீங்கள் ஈஸியாக படிச்சுருவீங்களா? இங்கிலீஷ் பாட்டில் உங்களுக்கு ரொம்ப தூஸ் தானே. அண்ணன் மாஸ்டர் எடுக்கும் பொழுது நல்லா கவனிங்க. ஆக்ஷன் பண்ணும்போது நல்லா பாருங்கள். பார்த்து அவங்களோட சேர்ந்து நீங்களும் செய்யணும். ஓகேயா? பாட்டு கேட்கலாமா? ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ணே நல்லா இருக்கீங்களாண்ணே? ரொம்ப நல்லா இருக்கோண்ணே. அண்ணே, இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிற பாட்டு கிறிஸ்மஸ்னு வந்தாலே அப்படி ஒழிச்சுக்கிட்டே இருக்கோண்ணே. அப்படியானே? அது என்ன ஓசைனே? ஓ, அந்த சாங். ஆமாண்ணே, எப்பனாலும் இந்த சாங் தான். கிறிஸ்மஸ்னால இதான் ஃபேமஸ் சாங்ண்ணே. ஆமாண்ணே சூப்பர் சாங். கத்துக்கலாமாண்ணே? அதை கண்டிப்பா கத்துக்கலானே. எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஓகேண்ணே, ஓகே, ரெடி. Dashing through the snow in a one-horse open sleigh, o'er the fields we go, laughing all the way, ha ha, bells on bobtails ring,
making spirits bright. What fun is to ride and sing a sleighing song tonight. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun is to ride in a one-horse open sleigh. Dashing through the snow in a one-horse open sleigh. O'er the fields we go, laughing all the way. Ha ha! Bells on bobtails ring, making spirits bright. What fun is to ride and sing a sleighing song tonight. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. அண்ணே பாட்டு சூப்பரா இருந்துச்சுனே. பாட்டு சூப்பரா இருந்ததா? பாட்டு எந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? பாட்டை கேட்டு பக்கத்துல ஒரு தாத்தா வேற டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காரு. ஆமாண்ணே, பக்கத்துல தாத்தா டான்ஸ் ஆடிட்டே இருக்காரு இந்த பாட்டை கேட்டவனே. ஆமாண்ணே, அதே மாதிரி தான் நம்ம பிள்ளைங்களும் டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் ஆக்ஷன் 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 கேக்குறாங்களா? ஆமாண்ணே, அது இங்க வேற கேக்குது. ஓ சரி கண்டிப்பா ஆக்ஷன் பண்ணிரலாம். ஆக்ஷன் பண்ணிரலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாட்டை 2 லைனா கத்துக்கலாமா? ஓகே கத்துக்கலாமாண்ணே? சரிண்ணே. ரெடியா? நான் 2 லைனா பாடுறேன், நீங்க கூட சேர்ந்து 2 லைனா பாடுங்க. ஓகே அண்ணே, எனக்கு இங்கிலீஷ் நான் கொஞ்சம் வீக்னே. நீங்க வந்து எம்ஏ இங்கிலீஷ்லாம் படிச்சிருக்கீங்கண்ணே. நான் கொஞ்சம் வீக், எங்க பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் வீக். நீங்க கொஞ்சம் பார்த்து சொல்லி கொடுங்க. சரிண்ணே, கொஞ்சம் நம்ம இங்கிலீஷ்லயே சொல்லி தரேன். ஓகேண்ணே. Dashing through the snow in a one-horse open sleigh. Dashing through the snow in a one-horse open sleigh. O'er the fields we go, laughing all the way. Over the fields we go, laughing all the way. Bells on bobtails ring, making spirits bright. Bells on bobtails ring, making spirits bright. What fun is to ride and sing a sleighing song tonight. What fun is to ride and sing a sleighing song tonight. Hey, jingle bells, jingle all the way. Jingle bells, jingle all the way. Oh, what fun is to ride in a one-horse open sleigh. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Jingle bells, jingle all the way. Oh, what fun is to ride in a one-horse open sleigh. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. சூப்பர் ரொம்ப அருமையா பாடிட்டாங்களா எல்லாரும்? நீங்க என்னமோ வீக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அவங்க அருமையால பாடுறாங்க. கண்டிப்பா அவங்க ரொம்ப சூப்பரா அழகா இங்கிலீஷ் பாடுறாங்க. ஆமாண்ணே, இப்போ இந்த பாட்டுக்குரிய ஆக்ஷன் கத்துக்கலாமாண்ணே? கண்டிப்பா. நீங்க ரெடியா இருக்கீங்களா? நான் ரெடினே. எல்லாரும் ரெடியா? சரி, நல்லா சத்தமா பாடணும் சரியா? அப்பதான் நாங்க ஆக்ஷன் பண்ணுவோம். Dashing through the snow in a one-horse open sleigh. O'er the fields we go, laughing all the way. Ha ha! Bells on bobtails ring, making spirits bright. Oh, what fun is to ride and sing a sleighing song tonight. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun is to ride in a one-horse open sleigh. Dashing through the snow in a one-horse open sleigh. Over the fields we go, laughing all the way. Ha ha! Bells on bobtails ring, making spirits bright. Oh, what fun is to ride and sing a sleighing song tonight. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun is to ride in a one-horse open sleigh. அண்ணே சொல்லுங்க. எல்லாரும் பாடினதை பார்த்தா ஆக்ஷன் செமையா பிடிச்சிருக்கும் போல எல்லாத்துக்கும். சூப்பரா ஆக்ஷன் பண்றாங்க. ஆமாண்ணே, இப்போ ஆக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாண்ணே, எல்லாம் ரெடியா இருக்காங்க. எல்லாரும் ஆக்ஷனுக்கு ரெடியா? இப்போ எல்லாத்தையும் அப்படி எஞ்சிக்கோங்க, இருக்க இடத்துல வந்து. ரெடியானே? பண்ணிடலாமா? நம்ம நல்லா சத்தமா பாடிட்டு ஆக்ஷன் பண்ணலாம். ஓகேவா? ஓகே குட்டீஸ், பண்ணலாம். எல்லாரும் எழுப்பிக்கோங்க. Dashing through the snow in a one-horse open sleigh. Over the fields we go,
laughing all the way, haha, bells on bobtails ring, making spirits bright. Oh, what fun is ride and sing a sleighing song tonight. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun is to ride in a one-horse open sleigh. Dashing through the snow in a one-horse open sleigh. Over the fields we go, laughing all the way, haha, bells on bobtails ring, making spirit bright. Oh, what fun is ride and sing a sleighing song tonight. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun is to ride in a one-horse open sleigh. அண்ணே சூப்பரா செமையா பண்ணிட்டாங்களே ஆக்ஷன் நம்மளை விட. ஆமாண்ணே, ரொம்ப சூப்பரா பண்ணிட்டாங்க. ஆமாண்ணே. ஓகே குட்டீஸ், எல்லாரும் சூப்பரா பண்ணிட்டீங்க. அப்படியே உட்காந்துக்கோங்க. ஓகே குட்டீஸ், எல்லாரும் ரொம்ப சூப்பரா பண்ணிட்டீங்க. இதே மாதிரி இன்னொரு பாட்டோட இன்னொரு எபிசோட்ல சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய். பாட்டு எப்படி இருந்தது? ஜிங்கிள் பெல்ஸ் பாட்டுக்கு தாத்தா பாடுறாரு, நம்ம எல்லாம் சேர்ந்து ஆடுறோம். அந்த பாட்டை கேட்டாலே எல்லாரும் கிறிஸ்மஸ் மூட் வந்துடும். ஜிங்கிள் பெல்ஸ் பாட்டு எங்கே படித்தாலும் எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் ஒரு கிறிஸ்மஸ் மகிழ்ச்சி உள்ளே வந்துடும். அந்த பாட்டு நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க, மறந்து போகாதீங்க. இந்த பாட்டு வாழ்நாள் பூரா உங்களுக்கு உதவியாக இருக்கும். எங்கெங்கெல்லாம் கேன்ஸ் போகிறீங்களோ அப்போல்லாம் இந்த பாட்டை பாடி நீங்கள் ஆண்டவர் துதி செலுத்துங்க, ஆண்டு நன்றி செலுத்துங்க, ஆண்டவரை பாடுங்க. ஓகேயா? இப்போ அடுத்தபடி நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? ஒரு அழகான வசனம் கற்றுக்கொள்ள போகிறோம். வசனத்தை கற்றுக்கொள்ள இன்னைக்கு ப்ளூயை வரான். ப்ளூயை கூட்டிட்டு யார் வர தெரியுமா? வசந்தகுமார் வர்றாங்க. வசந்தகுமார் நினைச்சல் வசனத்தை படிச்சுக்கலாமா? நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்களா? படிச்சுக்கலாமா? ஓகே. ஹாய் ப்ளூயி, எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன இந்த பக்கம் வந்த மாதிரி இருக்கு? இந்த பக்கமா? அதாவது ஆமா, பிள்ளைங்களுக்கு நம்ம சண்டே ஜாம் பிள்ளைங்களுக்கு நிறைய வசனம் ஆமா ஸ்டோரிலாம் சொல்லி கொடுக்கக்காண்டி வந்தோம். ஆமா ஆமா, சொல்லுங்கண்ணே. நான் தான் பிள்ளைங்களுக்கு வசனம் சொல்லி கொடுப்பேன். ஓ அப்படியா ப்ளூயி? ஓ இன்னைக்கு வசனம் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருக்கியோ? அப்படியா? என்ன வசனம் ப்ளூயி? அது சொல்ல மாட்டேன், நான் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். அப்படியா ப்ளூயி? அதாவது நல்லா புரிஞ்சுக்கோ, நீ சொல்றது கீச்சுன்னு கேட்கும், அது பிள்ளைங்களுக்கு புரியாது. அதெல்லாம் புரியும்னே. அப்படியா? ஏமா புரியுதா ப்ளூயி பேசுறது? ஓ புரியுதா? அப்படியா? சரி உன்னை மாதிரி அங்க நிறைய பேர் இருக்காங்க போல. சரி ஓகே, சரி நீ சொல்லி கொடு. அண்ணே சொல்லுங்க. நீங்க சொன்னது நல்ல ஐடியா தான். சொல்லுங்க. நான் சொல்லி கொடுக்க நீங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. ஓகே அப்படியே சொல்லி கொடுத்துடலாம். ஓகே தான், கரெக்ட்டா சொல்லி கொடுக்கணும். கண்டிப்பா. ஓகே ப்ளூயி, நான் சொல்லி கொடுக்க போற வசனம் என்ன தெரியுமா? சொல்லுங்க ப்ளூயி. ஓகே ப்ளூயி, காட்டுங்க, அங்க காட்டுங்க. சரி புரியுதானே? புரியுது. இந்த வசனத்துல யாரை பத்தி போட்டிருக்கு? இந்த வசனத்துல யாரை பத்தி போட்டிருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. இந்த வசனத்துல ஏசப்பாவை பத்தி போட்டிருக்கு. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சூப்பரா சொல்லுது. இப்போ ப்ளூயி சொல்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, நான் சொல்லட்டா? சொல்லி கொடுங்க ப்ளூயி. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் பின்பாகம். சொல்லுங்க ப்ளூயி. நான் ரெண்டு வார்த்தையா சொல்லி கொடுப்பேன். ஓகே, நீங்க ரெண்டு வார்த்தையா சொல்லி கொடுங்க. அத நம்ம அப்படியே ஆக்ஷனோட பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஓகேவா? ஆமா சூப்பர். நான் இப்ப சொல்லி கொடுக்கிறது ஆக்ஷனோட பண்ணுங்கனே. ஓகே நீங்களும் வசனம் சொல்லணும். ஓகே, கண்டிப்பா சொல்றேன். ஓகே. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அண்ணே ஒரு கை கொடுங்க. ப்ளூயி கை கொடுங்க. சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் பின்பாகம். ஓகே ப்ளூயி. சூப்பரா தான் போடுறீங்க. ஓகே ப்ளூயி. இப்போ நான் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். டெஸ்டா ப்ளூயி? ஆமாண்ணே. கண்டிப்பா எங்க பிள்ளைங்க ஜெயிச்சிருவாங்க ப்ளூயி. அதாவது இந்த வசனத்தை நான் காட்ட மாட்டேன். ஓ சரி. நீங்களும் பிள்ளைகளும் பார்க்காம சொல்லணும். பார்க்காம நாங்க ஆக்ஷனோட சொல்லணும், அப்படிதானே? பார்க்காம சொல்லணும்.
பார்க்காம கண்டிப்பா நாங்க சொல்றோம். ஏமா நீங்க எல்லாம் ரெடியா, பிள்ளைங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, நம்மள சான் சொல்லிடலாமா ப்ளூ கிட்ட? ஓகே, நாங்க சொல்லிடலாமா? ரெடியா? ஓகே, நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆக்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? உங்களுடைய ஆக்ஷனை பிள்ளைங்க ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. ஓகே, நான் சான் சொல்லுவோம்னா ரெடி ஸ்டார்ட் 1 2 3. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6 பின்பாகம். வெரி குட் எல்லாரும் சூப்பரா சொல்லிட்டீங்க. கிளாப் பண்ணிக்கோங்க. ஓகே நம்ம கிளம்பலாமானே? கண்டிப்பா நம்ம கிளம்புற டைம் வந்துடுச்சு. அதுக்கு அடுத்த வாராங்க. ஓகே குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் வீக்ல சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய். நான் ஏற்கனவே போன வாரம் சொன்னேன், அந்த வசனத்தின் பின்பகுதியை இப்போ நான் படிக்கிறோம். அப்படி தானே? அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிரபு, சமாதான பிரபு. எவ்வளோ பேர் பாருங்க ஆண்டவருக்கு, அத்தனையும் உயர்வான நாமங்கள். வசனத்தை இப்போ நீங்கள் பராமரிச்சிங்களா? நமக்கு ஒரு பாலகன் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் சொல்லுவீங்க தானே? ஆமாம், நீங்கள் ஈஸியாக படிக்கிறதுக்கு தான் இந்த வசனத்தை 2 வாரமாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்தபடி நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? சூப்பரான ஒரு பைபிள் கதை பார்க்க போகிறோம். பைபிள் கதை சொல்ல யார் வராங்க தெரியுமா? நம்ம முத்துசெல்வி அக்கா வராங்க. முத்துசெல்வி அக்கா சொல்ல கதை கேட்கலாமா? ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாரம் நம்ம பைபிளில் ஒவ்வொருத்தங்களே பற்றி பார்த்துட்டு வரோம், அப்படி தானே? இந்த வாரமும் அக்கா ஒருத்தங்களை பற்றி சொல்லித்தர போகிறேன். அது யார் தெரியுமா? அவங்க தான் மெய்ப்பர்கள். மெய்ப்பர்கள்னால் யாருன்னு கேள்விப்பட்டிருக்கியா? அவங்க இஸ்ரவேல் தேசத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறவங்க. அதுவும் அவங்க சொந்த ஆடெல்லாம் மேய்க்க மாட்டாங்க, வேறு எஜமானோட ஆடுகளை வாங்கி மேய்ப்பாங்க. மற்ற எல்லாராலையும் மெய்ப்பர்களா இவங்களா அப்படின்னு ரொம்ப மதிப்பு குறைச்சி பேசப்படுவாங்க. அவங்க தான் மெய்ப்பர்கள். மெய்ப்பர்கள்னால் அப்படி ரொம்ப உயர்ந்தவங்க, நிறைய பணக்காரங்க, காசு வச்சுருக்கிறவங்க அப்படிலாம் கிடையாது. எல்லாராலையும் வெறுத்து ஒதுக்கப்படுறவங்க தான் மெய்ப்பர்கள். அந்த மெய்ப்பர்களை பார்க்க ஒருத்தர் வந்தார். யார் தெரியுமா? தேவதூதன் வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க? ஏசப்பா பிறந்தப்போ மெய்ப்பர்களுக்கு தான் செய்தி சொன்னாங்க. என்ன செய்தி தெரியுமா? ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் யூதாவுக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார், நீங்கள் போய் பாருங்கன்ற செய்தியை சொன்னாங்க. யாருக்கு சொன்னாங்க? மெய்ப்பர்களுக்கு சொன்னாங்க. ஆனால் மெய்ப்பர்கள் தான் ரொம்ப மதிப்பு குறைஞ்சவங்க, எல்லாராலையும் ஒதுக்கப்படுறவங்க, யாருமே மதிக்காதவங்க, அப்படி தானே? ஆனால் ஏன் தேவதூதர்கள் ஃபஸ்ட்டு வந்து ஏசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரு, நீங்கள் போய் பாருங்கன்னு ஏன் மெய்ப்பர்கள்கிட்ட வந்து சொல்லணும்? ஏன்னா தேவன் எப்பவுமே குறைஞ்சி இருக்கிறவங்க, யாருமே மதிக்காதவங்க அப்படின்லாம் பார்க்கவே மாட்டாங்க. எல்லாருமே தேவனுக்கு முன்பாக சமமானவர்கள் தான். தம்பி தங்கச்சி, நீயும் கூட நினச்சிட்டு இருக்கல, எனக்கு அம்மா இல்லை, எனக்கு அப்பா இல்லை, சித்தி தான் வளர்க்குறாங்க, பாட்டி தான் வளர்க்குறாங்க, என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, எங்கள் வீட்டில் அப்பா குடிக்கிறாங்க, ரொம்ப கடன் பிரச்சனை இருக்குது, என்னால் பிரச்சனையை தாங்கிக்கவே முடியல, ஸ்கூலில் என்னால் படிக்கவே முடியல, எல்லா பிள்ளைங்களும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க, நானும் ஃபெயில் ஆகிட்டுருக்கேன், அதனால் வீட்டில் ரொம்ப திட்டுறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நீ ஃபீல் பண்ணுறியா? நிறைய பேர் ஆசைப்பட்ட பொருளை வாங்கிட்டு இருக்காங்க. கிறிஸ்மஸ்க்கு கூட எல்லோரும் பெரிய புது ட்ரெஸ்ஸெல்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் எனக்கு மட்டும் இவ்வளோ தான் ட்ரெஸ் கிடச்சிருக்கு, இவ்வளோ காசுக்கு தான் ட்ரெஸ் கிடச்சிருக்கு, நீ ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கியா? உங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல? ஆனால் நீ நினச்சிட்ருக்க எல்லோரும் நம்மளை வெறுத்து ஒதுக்குறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை ஒதுக்குறாங்க, யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, யாருமே என்கிட்ட அன்பாகவே மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறல்ல? ஆனால் அப்படி இல்லை தம்பி தங்கச்சி, ஒன்றை தான் ஏசப்பா முதல்ல தேடுறாங்க. ஏசப்பா பிறந்ததை மெய்ப்பர்கள்ட்ட ஃபஸ்ட் சொன்னாங்கல்ல, உனக்கு தான் சொல்கிறாங்க ஏசப்பா. ஏசு கிறிஸ்து பிறந்த செய்தி முதல்ல உனக்கு தான் வந்திருக்கு. அதனால் நீ என்ன பண்ணிக்கோ, ஏசு கிறிஸ்துவை உறுதியாக பிடிச்சி அவருக்குள்ளே இருந்துக்கோ. நீ எதுவுமே நினைக்காத, எல்லாரும் என்ன ஒதுக்குறாங்க அப்படிலாம் நினைக்காத, ஏசு கிறிஸ்துவுக்கு நீ தான் முதல்ல. ஓகேவா குட்டீஸ்? மெய்ப்பர்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஸ்டோரியை பார்க்கலாமா? அது வரைக்கும் பாய். முத்துசெல்வி அக்கா ரொம்ப அழகாக உங்களுக்கு சொன்னாங்கல்ல. உங்களை யாரும் அப்படி இருக்கீங்களா? இனி யாருமே விரும்ப மாட்டேங்கிறாங்க, நான் எல்லாருமே ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கேன், அம்மா அப்பா கூட என்ன ஒதுக்குறாங்க, ஸ்கூலில் ஒதுக்கிடுறாங்க, சர்ச்சிலே என்ன கண்டிக்கவே மாட்டாங்க, நான் கருப்பாக இருக்கேன்னு சொல்கிறாங்க, நான் அழகாக இல்லைன்னு சொல்கிறாங்க, எனக்கு பாட்டு பிடிக்க தெரியலன்னு சொல்கிறாங்க, இவங்க ஒன்றுக்கும் லாய்க்கலன்னு சொல்கிறாங்க. ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாத மேய்ப்பர்களுக்கு மேலே ஆண்டவர் தம்முடைய தூதர்கள் மூலமாக சிறப்பான செய்தியை அழைப்பு கொடுத்தாரு. நீங்கள் அப்படி யாராவது நான் எதுக்கு பயங்கலன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. என்ன சூழ்நிலையிலும் ஆண்டவர் ஒன்றையை தான் முத நேசிக்கிறாரு. அவருக்கு பணக்காரங்க, அழகானவங்க, திறமையானவங்க, தகுதியானவங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க வேண்டாம். ஒன்றுமே தெரியாமல் இருக்கியா? நீ தான் எசப்பாக்குறாரு.
நீ உண்மையாக ஏற்றுக்கொண்டேன்னா ஏசப்பா கூட இருப்பாங்க. சரி, அடுத்த நம்ம ஒரு வித்தியாசமான இன்னொரு கதையை பார்க்க போகிறோம். அந்த கதையை சொல்றது யார் வராது தெரியுமா? நம்ம நான்சி அக்கா சொல்கிறத கேட்கலாமா? ஹாய் குட்டீஸ், எல்லாரும் ஸ்டோரி கேட்க ரொம்ப ஆவலாக வந்திருக்கிறீங்களா? இன்றைக்கி அக்கா உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். அது என்ன தெரியுமா? ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஒரு ஊரில் ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் இருந்தாங்க. ஓகேவா? அந்த சண்டே ஸ்கூல் அக்கா வந்துட்டு அவங்க சண்டே ஸ்கூல் பிள்ளைங்கள்ட்ட சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு காம்படிஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எல்லா பிள்ளைங்களும் காம்படிஷனா, என்ன காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக கேட்டாங்க. உங்களை மாதிரி தான் நம்மளுக்கும் காம்படிஷன்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதே மாதிரி தான் அந்த பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சது. என்ன காம்படிஷன் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் சொன்னாங்க, நீங்கள் எல்லாருமே ஒரு கிஃப்ட் கொண்டு வரணும், ஒரு பரிசு. அது என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு சிறப்பான பரிசை நீங்கள் கொண்டு வரணும். அதில் எது பெஸ்ட்டோ அவங்களுக்கு, யாருடைய இது பெஸ்ட்டோ அவங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர் சொன்னாங்க. எல்லா பிள்ளைங்களும் கேட்டவுடனே ரொம்ப ஜாலியாகிட்டாங்க. நான் எங்கள் வீட்டில் இருக்கிறது அது கொண்டு வருவேன், இது கொண்டு வருவேன், எனக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப ஜாலியாக என்ன பண்ணிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் அந்த கிஃப்ட்டு கொடுக்குற நாள் வந்துச்சு. அந்த நாளில் எல்லா பிள்ளைங்களும் ரொம்ப ஹாப்பியாக அவங்க அம்மா அப்பாட்ட போய், அம்மா இன்றைக்கி எனக்கு என்ன கொடுத்து விட போகிறீங்க, ஏன்னா எனக்கு ப்ரைஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிள்ளைங்களும் என்ன கேட்டாங்கன்னா, அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு சிறப்பான பொருளை கேட்டாங்க. எனக்கு அவங்கக்கிட்ட இருக்கிற இந்த டெடி பியர் பொம்மை தாங்க, எனக்கு கேக் செஞ்சு தாங்க, எனக்கு ஒரு பெரிய நம்ம வீட்டில் இருக்கிற இந்த பெரிய பாத்திரத்தை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பசங்களும் அவங்கவுங்க அம்மா அப்பாட்ட என்ன பண்ணாங்க, போய் காலையில் சீக்கிரம் தாங்கன்னா கொண்டு போகணும், எனக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பசங்க எல்லாருமே வீட்டில் போய் கேட்குறாங்க. கேட்டு அவங்க அந்த நாளுக்கு கொண்டு வராங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கள்ட்ட இருந்த ஒவ்வொரு சிறப்பான பரிசுகளாக பெரிய பெரிய பொருட்களாக கொண்டு வராங்க. அது எல்லாமே பார்க்கும்போது அவ்வளோ அழகாக, பார்க்கவே இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ், இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸுன்னு, யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ்னே சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ அழகாக பெருசாக இருந்துச்சு. அந்த ப்ரைஸ் ஒவ்வொன்றும் கொண்டு வரும்போது ஒருத்தன் ஒரு பெரிய வெடி பாக்ஸ் கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் ஒரு பையன் அவன்கிட்ட இருக்கிற அந்த பெரிய டெடி பியர் கொண்டு வந்தான். ஒரு பையன் அவங்க வீட்டில் செஞ்ச ஒரு கேக் கொண்டு வந்தான். அப்புறம் ஒரு பையன் அவன்கிட்ட இருந்த என்ன ரிங் தெரியுமா, கோல்டு ரிங்கு கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் இன்னொரு பையன், கோல்டு தானே நீ கொண்டு வர, நான் டைமண்ட் ரிங்கே கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு ஒரு டைமண்ட் ரிங் கொண்டு வந்தான். இப்படியே ஒவ்வொருத்தரும் கொண்டு வராங்க. இப்படி கொண்டு வந்துட்டு இருக்கும்போது வாசலில், அந்த சண்டே ஸ்கூல் வாசலில் ஒரு வயசான பிச்சைக்கார பாட்டிமா இருந்தாங்க. அந்த பாட்டிமா ஒவ்வொருத்தட்டையும், தம்பி எனக்கு உன்கிட்ட இருக்க பொருளை தாப்பா, நான் அதை காசாக மாற்றி, எனக்கு பசிக்குது ரொம்ப, நான் சாப்பிட்டுப்பே இல்லை, எனக்கு கொஞ்சம் அதை தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தட்டையும் கேட்குறாங்க. எல்லா பிள்ளைங்களும் கொடுத்துருப்பாங்கன்னு தானே நினைக்கிறீங்க, ஆனால் அந்த பசங்க யாருமே அப்படி செய்யலை. எல்லாருமே என்ன தெரியுமா பண்ணாங்க, அந்த கேக் கொண்டு வந்தால அந்த பாட்டி, தம்பி எனக்கு பசிக்குதுப்பா, உன் கேக் தாயேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையன் என்ன தெரியுமா சொன்னான், இதில் உங்களுக்கு நான் தரவே மாட்டேன், இதை கொடுத்தா எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடைக்கும், உங்களுக்கு கொடுத்தா எனக்கு என்ன ப்ரைஸ் கிடைக்கும், எனக்கு எதுவுமே ப்ராஃபிட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், அந்த கேக்கு உள்ளே கொண்டு போயிட்டான். அப்புறம் அவங்க வீட்டில் இருந்து செஞ்சுட்டு வந்த ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொரு பசங்களும் கொண்டு வந்தாங்கல்ல. அந்த பாட்டி கேட்கும்போது யாருமே ஸ்வீட்ஸோ அவங்கள்ட்ட இருந்த பொருளோ எதுவுமே கொடுக்கவே இல்லை. பாட்டி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, தம்பி உன்கிட்ட இருக்கிற ரிங்கை தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யாருமே கொடுக்கல. அப்புறம் பையன், அவனுக்கு அவங்களோட அப்பா காஷ்மீர்லேருந்து ஒரு அழகான பெட்ஷீட் கொடுத்தாங்க. அந்த பெட்ஷீட் ரொம்ப இதமாக இருக்கும், குளிருக்கெலாம் பெட்ஷீட் போத்திட்டு இருந்தால் ரொம்ப இதமாக இருக்கும்ல, அதே மாதிரி தான் அந்த பெட்ஷீட் பார்க்கவே அழகாக இருக்கும். அவங்க அப்பா அதை அன்பாக கொடுத்தாங்க. அந்த பையன் அந்த பெட்ஷீட்டை யாருக்கும் கொடுக்கறது கூட, இது எங்கள் அப்பா பாசமாக அன்பாக எனக்கு கொடுத்த கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு வச்சுருந்தான். அவன்கிட்ட இருந்தது அதான் பெஸ்ட்டாக இருந்துச்சு, அதான் அவன் கொண்டு வந்தான். அப்புறம் அந்த பாட்டிம்மா என்ன தெரியுமா கேட்டாங்க, தம்பி உன்கிட்ட இருக்கிற இந்த பெட்ஷீட் எனக்கு தாப்பா, எனக்கு ரொம்ப குளிருது, என்னால் குளிர் தாங்க முடியலப்பா அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த தம்பி என்ன பண்ணான், இது நம்ம அப்பா நம்மளுக்கு அன்பாக கொடுத்தாங்கல்ல, காஷ்மீர்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க, இதை கொடுக்கலாமா? அவன் ரொம்ப யோசித்தான். ஏன்னா அவன் கொண்டு போகிறதுக்கு அந்த ப்ரைஸ் வின் பண்ணுறதுக்காக கொண்டு போனது அந்த ஒரே ஒரு பெட்ஷீட் மட்டும்தானே. அவன் அந்த பெட்ஷீட்டை பார்த்து யோசித்தான், நான் இதை பாட்டிகிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா அப்போது நான் ப்ரைஸ் வாங்குறதுக்கு எதை கொடுக்க முடியும், என்கிட்ட ஒன்றுமே இல்லையே, நான் இதை கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா, யோசிச்சுட்டே இருந்தான்.
யோசிச்சுட்டே இருந்தான். அப்புறம் கொடுக்க மாட்டான் தானே நினச்சிங்க. ஆனால் அந்த பையன் அப்படி இல்லை. அந்த பெட்ஷீட்டை என்ன பண்ணிட்டான், யோசிச்சுட்டு கொடுத்துட்டான் அந்த பாட்டிகிட்ட. சரி, இந்த பாட்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல, குளிரில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ஷீட்டை வந்து என்ன பண்ணால் பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டான். அந்த பாட்டி அதை வாங்கி போத்திக்கிட்டாங்க. போட்டுனது மட்டும் இல்லை, அந்த பாட்டி டக்குன்னு நினச்சிட்டாங்க. எந்திரிச்சு என்ன பண்ணாங்க, அந்த பையன் மேலே அந்த பெட்ஷீட்டை உதறி அந்த பையன் மேலே அந்த பெட்ஷீட்டை போட்டு விட்டாங்க. அவனுக்கு ஒரே ஷாக்கு. என்னடா இது, இந்த பிச்சைக்கார பாட்டி ஏன்ட்டு இந்த பெட்ஷீட்டை தராங்க, நான் கொடுத்த பெட்ஷீட்டை எப்படி இந்த பாட்டி இப்படி ரிப்பீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். அந்த பாட்டி யார் தெரியுமா, அது வேற யாரும் இல்லை, அவங்களோட சண்டே ஸ்கூல் டீச்சர். சொன்னேன்ல, அவங்க காம்படிஷன் நடத்துகிறாங்கல்ல, அந்த டீச்சர் தான் அவங்க. என்ன, அந்த வயசான பாட்டிமா மாதிரி என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த வாசலில் வேஷம் போட்டு உட்காந்துருந்தாங்க. அப்புறம் அந்த பையனுக்கு ஒரே ஷாக்கு. ஓ, நம்ம டீச்சர் தானா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தான். அந்த டீச்சர் என்ன பண்ணாங்க, அந்த பையனை அப்படியே கெட்டி அணைச்சி முன்னாடி ஸ்டேஜுக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போயிட்டு என்ன சொன்னாங்க, இவனுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ். ஏன்னா இவன் தான் தன்கிட்ட இருந்த ஒரு நல்ல பெஸ்ட்டான பொருளை என்ன பண்ணான், பிறருக்கு கொடுத்தான். நீங்கள் யாருமே கொடுக்கவே இல்லை. நான் கேட்டேன்ல, நான் முன்னாடி உட்காந்து ஒரு பாட்டியாக கேட்கும்போது நீங்கள் எதுவும் தந்தீங்களா, உங்கள்கிட்ட அந்த கோல்ட் ரிங் இருந்துச்சு, உங்கள்கிட்ட கேக் இருந்துச்சு, ஆனால் ஏதாச்சும் நீங்கள் மனசார கொடுத்தீங்களா. ஆனால் இவன் அப்படி இல்லை, யோசித்தான். ஆனால் மறுபடியும் என்ன பண்ணிட்டான், அவன்கிட்ட இருந்த பொருளை என்ன பண்ணிட்டான், என்கிட்ட கொடுத்துட்டான். ஆனால் நீங்கள் அப்படி கொடுக்கல. அதனால அவன் வந்து முழு மனசாக கொடுத்ததுனால அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர் என்ன பண்ணாங்க, அந்த ப்ரைஸை கொடுத்தாங்க. பார்த்தீங்களா குட்டீஸ், எப்படி அவன் முழு மனசோட கொடுத்தான்ல. அவன் கொடுக்கணுமா வேண்டாமான்னு ஃபஸ்ட்டு யோசித்தான். ஆனால் அப்புறம் என்ன பண்ணிட்டான், அவன் கிட்ட இருந்ததை கொடுத்தான்ல. அதே மாதிரி தான் குட்டீஸ், நம்மக்கிட்டையும் யாரும் கஷ்டப்படுறவங்க பார்த்த அப்படின்னா கண்டிப்பாக உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. அப்படி உன்னால் முடியலையா, வீட்டில் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லு, அம்மா இவங்களை பார்க்கும்போது பாவமாக இருக்குது, இவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். இப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட இன்னொரு நாள் பார்ப்போம். அது வரைக்கும் பாய். வித்தியாசமாக இருந்த கதை. அந்த சண்டே ஸ்கூல் அக்கா ஒரு போட்டி வச்சாங்க பார்த்தியா, கடைசியில் உள்ளத்திலிருந்து உண்மையாக யார் பரிசு எடுக்கிறாங்களோ, யார் மற்ற உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பரிசு கிடைக்கும். நீ தங்க மோதிரம் கொடுத்தாலும் பெரிய காசு கொடுத்தாலும் இல்லை அம்மா அப்பாட்டேருந்து வாங்கிட்டு வர, நீ உன் மனசுல இருந்து உள்ளார்த்தமாக ஏழைகளுக்கு உதவுறியா, அதுதான் ஆண்டவர் பார்க்குறாங்க. இந்த கதை யாரும் சொல்லி கொடுத்தாங்க. நீ எதை செஞ்சாலும் வலதுக்கு செஞ்சு இடதுக்கு தெரியக்கூடாது, அப்படிதான் ஏசப்பா செஞ்சாங்க. நீ செஞ்சு யாருக்கும் தெரிய வேண்டாம், ஆனால் ஆண்டவருக்கு உண்மையாக செஞ்சுனா ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிப்பாங்க. ஓகேயா? இனிமேல் மனசுல இருந்து அன்பு காட்டி உண்மையாக மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. ஓகேயா? நீ செய்வதானே. இப்போது நம்ம அடுத்தபடியாக இன்றைக்கு கிறிஸ்மஸ் தாத்தாவை பற்றி ஒரு ஸ்பெஷல் தகவல் கேட்க போகிறோம். இந்த மாதம் முழுவதும் நம்முடைய ஒவ்வொரு நபரையும் குறித்து வித்தியாசமான தகவல் பார்த்துட்டு வரோம்ல, அந்த வரிசையில் இன்னைக்கு கிறிஸ்மஸ் தாத்தா எப்போ வந்தார், எப்படி வந்தார், கின்னஸ் தாத்தா யார், அநேக காரியம் கற்றுக்கொள்ள போகிறோம், பார்க்க போகிறோம். கவனிக்கிறீங்களா? இன்றைக்கு நம்முடைய தகவல் களஞ்சியத்தில் நம்ம சாண்டா கிளாஸ், அதாவது கிறிஸ்மஸ் தாத்தா எப்படி வந்தார், அவர் எதனால் உருவானார், அவர் எப்படி கொண்டாடுறாங்க மக்கள், அதை குறித்து நம்ம நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். சாண்டா கிளாஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது செயின்ட் நிக்கோலஸ் அப்படிங்கிற வார்த்தையுடைய சுருக்கம். அப்படி சொல்லி 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 சாண்டா கிளாஸ் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக அது செயின்ட் நிக்கோலஸ். செயின்ட் என்பது புனித பட்டம். கத்தோலிக்க பேராயர்களிலே புனிதரான சில காரியங்களை போப்பு தெரிவு செய்வார். அப்படி புனிதராக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதர் தான் எப்படி சாண்டா கிளாஸ், அதாவது கிறிஸ்மஸ் தாத்தாவாக மாறினார், அதை குறித்து பார்க்க போகிறோம். இந்த நிக்கோலஸ் இருக்கிற பார்த்தீங்களா, நிக்கோலஸ் வாழ்ந்தது 3வது நூற்றாண்டிலே. அவர் எங்கே வாழ்ந்தார்னா லைசியா துறைமுகத்தில் பச்சாரா, தமிழில் சொன்னால் பத்தாரியா அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் வாழ்ந்தார். அது இப்போ எங்கே இருக்குது தெரியுமா, இப்போது துருக்கின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த துருக்கியில் உள்ள ஒரு சின்ன பட்டணம். இந்த செயின்ட் நிக்கோலஸ் இளம் வாலிபனாக இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, ரொம்ப மற்றவங்களுக்கு உதவி செய்கிற குணம் இருந்தது. நல்லா வசதியான மனுஷன் இருந்தாள். அவங்க அம்மா அப்பா நல்ல காசு வச்சுருந்தாங்க, பெரிய செல்வந்தர் குடும்பத்தை பிறந்தார். அதனால் அவர் ஏழைகள் ரொம்ப நேசித்தார்.
ஒன்று என்னாச்சுன்னா அவர் இளம் வயதாக இருக்கும் பொழுது உங்கள் அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. அவர் கஷ்டப்பட்டார். என்ன பண்ண தெரியுமா? இருந்த எல்லா சொத்துக்களையும் எல்லா பணத்தையும் கஷ்டப்படுறவங்க ஏழை எளியவங்களுக்கு அப்படியே கொடுத்துட்டாரு. அவருக்குள்ள சொத்து எதுவுமே வைக்கல, அவ்வளோத்தையும் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு ஒரு மாங்க், அதாவது துறவியாக மாறிட்டார். அவர் துறவியாக மாறி அவருடைய ஏழைகளுக்கு மேலே அவர் வச்சிருக்க அன்பை பார்த்து கத்தோலிக்க மக்கள் அவரை ஒரு பாதிரியாராக ஏற்றுக்கொண்டார்கள். அவர் ஒரு நல்ல பாதிரியாராக வேலை செய்து கொண்டு வந்தார். இப்படியாக வந்து கொண்டிருந்த அந்த நிக்கோலஸுடைய வாழ்க்கையில் யாருக்கு வேணாலும் அவர் உதவி செய்ய ரெடியாக இருப்பார். அவர் வாழ்க்கையில் உயர்ந்து 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 பிஷப், பேராயர் அளவுக்கு உயர்ந்தார். அப்படி பிஷப்பாக இருக்கும் பொழுது கூட அவர் என்றைக்குமே மேட்டிமையாக இருக்கல, இறங்கி வந்து எளியவர்களுக்கு உதவி செய்தார். அவர் ஒரு தடவை பிஷப்பாக இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அவர் நிறைய காசு இருந்து அவர்கிட்ட ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு 3 பெண் பிள்ளைகள். அந்த 3 பெண் பிள்ளைகளுக்கும் காசு கொடுத்து கல்யாணம் பண்ண முடியல. அழுதுகிட்டே இருந்தார், ரொம்ப வருத்தப்பட்டார். இந்த பிஷப் பார்த்தாரு, வீட்டு கொஞ்சம் காசு இருந்தது, இந்த ஏழை விவசாயிக்கு உதவி செஞ்சா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தார். அவர் வந்து அவர் மகளுக்கு திருமண காரியங்களை ஒழுங்கு பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த பிஷப் நிக்கோலஸ் இருக்கார்ல, செயின்ட் நிக்கோலஸ், ஒரு நாள் நைட்டு என்ன பண்ணா தெரியுமா? ஒரு மூட்டை நிறைய நகைகள், பணம் எல்லாத்தையும் அப்படியே கட்டி கையில் வச்சுட்டு நைட்டு போனார். வெளிநாடுகள் எல்லாம் எல்லா வீட்லையும் புகை போக்கி இருக்கும், பெரிய புகை போக்கி. அது வெளியே ஏறி இறங்கிடலாம், அது வெளியே போயிடலாம், அப்படி பெரிய புகை போக்கி இருக்கும். இந்த செயின்ட் நிக்கோலஸ் அவர் செய்கிற உதவி யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி அந்த போக்கி மேலே மெதுவாக ஏறி அந்த சின்ன ஹோல் இருக்கும் இல்லையா, அது வழியா டப்புன்னு கீழே போட்டார். அந்த விழுந்த உடனே இந்த விவசாயி திருக்கி நினைச்சார். இந்த நைட்டில் என்ன சத்தம் கேட்குதுன்னு பார்த்தாருன்னா, பிரித்து பார்த்தா நகை, தன் மூத்த மகளுக்கு தேவையான எல்லா நகையும் அதில் இருந்தது. அதை விற்று சந்தோஷமாக திருமணத்தை அவர் சிறப்பாக முடிச்சார். அவருக்கு ஒரு கேள்வி, யார் இந்த ராத்திரி வந்து நமக்கு இவ்வளோ பெரிய புதையில போட்டா? யோசிச்சே இருந்தார். ரொம்ப நாள் ஆச்சு, கண்டுபிடிக்க முடியல. 2வது மகளுக்கு திருமணத்தை ஒழுங்கு பண்ணியிருந்தார். அப்போ நைட்டு வழக்கம் போல் தூங்கிட்டு இருக்கிறாரு. திடீர் நைட் இருக்கும். அதே மாதிரி நள்ளிரவில் ஒரு பனி பொழிகிற அந்த நேரத்தில் அந்த புகைக்கூண்டு வழியா திரும்ப பொத் அப்படின்னு ஒரு மூட வந்து விழுது. இவருக்கு தெரியுது, ஏற்கனவே போட்ட அந்த மனுஷன் தான் இன்னைக்கு திரும்ப வந்து போடுறான்னு வேகமாக வாசலுக்கு ஓடி பார்த்தாரு. பார்த்தா அங்கே ஒரு ஆள் யாரும் ஓடி போகிற தெரியுது, ஆனால் யாரும் தெரியல. உள்ளே வந்தார், பிரித்து பார்த்த நிறைய நகைகள். 2வது மகளுடைய திருமணத்தை சிறப்பாக முடிச்சிட்டாரு. 3வது மகள் திருமணத்துக்கு இவர் எப்படியாவது இந்த ஆள் யாரும் கண்டுபிடிச்சு சொல்லி காத்துட்டே இருந்தார். ஆனாலும் நல்லா தூங்கிட்டு இருக்கும் பொழுது செயின்ட் நிக்கோலஸ் அந்த புகைக்குண்டு வழியா அந்த மூடைய பொத்துன்னு போடும்போது இவர் பட்டு வந்து அவரை பிடிச்சிட்டாரு. பிடிச்சு பார்த்தாங்கன்னா அவர் செயின்ட் நிக்கோலஸ், கிறிஸ்மஸ் தாத்தா அப்படிங்கிற நம்ம சாண்டா கிளாஸ் தான் அவர். ஐயா, பிஷப் ஐயா, நீங்களா இந்த ராத்திரியில் இந்த ஏழை தேடி வந்தீங்க, இந்த ஏழைக்கு எவ்வளோ உதவி செய்யுங்க சொல்லி அவர் அந்த பேராயரை செயின்ட் நிக்கோலஸை அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தார். அவரை பற்றி எல்லாரும் சொன்னார், என் 3 மகளுக்கு திருமணம் செய்ய முடியாமல் எனக்கு கஷ்டப்பட்டேன், இந்த பேராயர் இந்த நிக்கோலஸ் ஐயா வந்து எனக்கு உதவி செஞ்சாங்கன்னு சொல்லி எல்லார்ட்டையும் சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாம் தெரியுதோ, ஓ இந்த புகைக்குண்டு வழியாக வந்து காசு உள்ளது இவர் தானா? இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? புகைக்குண்டு வழியாக நிறைய காசு படத்தை எடுத்து நம்ம ஷூ போடுறோம்னா சாக்ஸ் போடுவோம் பார்த்தீங்களா, அழுக்கான சாக்ஸ் கிடையாது, புது சாக்ஸு. அந்த சாக்ஸ்குள்ளே அதை போட்டு மொத்தமாக கட்டி ஒரு மூடையில் போட்டு போவார். எந்த வீடெலாம் கஷ்டப்படுறாங்க, எந்த பாப்பாக்கெல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லி அந்த வீட்டில் புகைக்குண்டு வழியாக ஏற்றி புகைக்குண்டு வழியாக தான் போட்டுருவார். அங்கே எல்லா வீட்லையும் புகைக்குண்டு இருக்கனால இவன் போடுற யாருக்குமே தெரியாது, எல்லாம் வந்து பார்க்க முடியாது ஓடி போயிடுவார். அப்படியாக அந்த சாக்ஸ், புது சாக்ஸ்குள்ளே அவர் எல்லா ஊர்லேயும் கொண்டு வந்து இந்த பொருட்களை போட்டார்ல. அதனால இப்போவும் என்ன பண்ணுறாங்க, மேல்நாடுகள் எல்லாம் இந்த கிறிஸ்மஸ் மரம் இருக்குது பார்த்தியா, அதில் புது சாக்ஸ் கட்டி தொங்க விடுறாங்க. ஒருவேளை சாண்டா கிளாஸ் வந்து இதில் கிஃப்ட் போடுவாருன்னு சொல்லி அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போவும் கட்டி போடுறாங்க சாக்ஸ் மாதிரி பொம்மைகள்லாம் கூட கடையில் பார்த்துருப்பேன். எதுக்கு சாக்ஸ் பொம்மை வச்சுருக்க யோசிக்கிறீங்களா? சாண்டா கிளாஸ் வந்து நமக்கு பரிசு கொடுப்பாரு, இந்த பையில வந்து போடுவாருன்னு சொல்லி அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எவ்வளோ நல்ல மனுஷன் பார்த்தியாரு செயின்ட் நிக்கோலஸ். இவ்வளவு சிறப்பாக அநேருக்கு உதவி செஞ்சு வந்த அந்த நிக்கோலஸ் பேராயர் கிபி 340 டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி மரித்து போனார். அவர் மரித்து போனாலும் அவர் செஞ்ச உதவியை நினச்சி அந்த மக்கள் எல்லாம் அவர் ஒரு தாத்தாவே கொண்டாடிட்டு இருக்காங்க. அவருடைய பேர் புகழெல்லாம் பல இடங்களுக்கு போச்சு. அவர் கத்தோலிக்க பேராயர், அதனால் கத்தோலிக்க மதத்தினர் அவர் சிறப்பாக கொண்டாடுறாங்க. சில மற்ற மதத்தினர் தாத்தாலாம் வைக்கக்கூடாது, அவர் கத்தோலிக்க பேராயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் தவறு. அவர் ஒரு நல்ல மனிதர், உதவி செய்த மனிதர், அவர் நினைவு கூறுதலில் எந்த தப்பும் கிடையாது. இந்த தாத்தா இருக்கா பார்த்தீங்களா, இந்த தாத்தாவுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி பேர் இருக்குது.
இங்கிலாண்டில் இவருக்கு ஸ்டாக்கின் வெயிட் அப்படின்னு பேர் இருக்குது. அதே மாதிரி ஜப்பானில் அவருக்கு ஹோட்டி பிசா அப்படிங்கிற பேர் இருக்குது. இப்படியாக மரித்து போன அவரை ஒவ்வொரு ஊர்லேயும் அவருக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லி அவருக்கு ஏதாவது கொடுக்கறதுக்கு மக்கள் ஆசைப்படுவாங்க. இவர் ஒரு சாதாரண துறவியை போல, கத்தோலிக்க துறவியை போல தான் வேஷம் போட்டிருந்தார். இவருடைய ஆடையை இப்படி சிவப்பு கலரில் மாற்றின யார் தெரியுமா? இந்த கொக்கோ கோலா நிறுவனத்தை, கொக்கோ கோலா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க, இவரை விளம்பர மாடலை எடுத்துட்டு இவருக்கு சிவப்பு கலர் அங்கி போட்டு, இப்போ பார்க்குறோம்ல சிவப்பு கலர் தொப்பி, அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான உருவத்தை கொண்டு வந்தாங்க. அந்த கொக்கோ கோலா நிறுவனத்தில் 1931 தான் இந்த சாண்டா கிளாஸை சவச்சவேன்னு சிவப்பு ட்ரெஸ் போட்டு, இன்னைக்கு நம்ம பார்க்குறோம்ல இந்த மாதிரி ஒரு சிவப்பு ட்ரெஸ்க்கு அவர் மாற்றிவிட்டாங்க. அதுக்கு முந்தைய அவர் சாதாரண கத்தோலிக்க பேராயர் ஆடையில் இருந்தார். அந்த கொக்கோ கோலா கம்பெனி தான் இந்த நிறத்தை அவருக்கு உருவாக்கிட்டாங்க. அது மாத்திரமல்ல, அவர் இன்னும் அநேகரால் நினைவுகூட்டப்படுறாரு. 1934 ஒரு பாட்டு இருந்தாங்க, சாண்டா கிளாஸ் இஸ் கமிங் டு டவுன், சாண்டா கிளாஸ் பட்டணத்துக்கு வரான்னு சொல்லி அந்த ஆங்கில பாடல் அந்த வருஷம் எழுதப்பட்டது. அது ஒரு பிரசித்தி பெற்ற பாடல். ஜிங்கிள் பெல்ஸ் மாதிரி சாண்டா கிளாஸை பற்றி படிக்கும் பொழுது சாண்டா கிளாஸ் இஸ் கமிங் டு டவுன்ங்கிற பாட்டு 1934 எழுதப்பட்டு இன்னைக்கு உலகம் பூரா பெரிய அளவில் அந்த பாடல் பாடப்படுது. ஒரு சிறப்பான பாடல் அது. இந்த பாடலை தொடர்ந்து அந்த சாண்டா கிளாஸ், நான் ஏற்கனவே சொன்னேன்ல கின்னஸ் ரெக்கார்ட் எப்படி வந்ததுன்னா, அதுவும் பெரிய ஆச்சரியம் பாருங்களேன். எப்படி ஸ்டார் நம்ம கேரளாவில் சிறப்பாக கொண்டாடப்படுது, அதே போல் இந்த சாண்டா கிளாஸும் இந்தியாவில் தான் பெரிய சாண்டா கிளாஸ் அப்படிங்கிற கின்னஸ் ரெக்கார்டில் இருக்கிறாரு. 18,112 அடியில் திருச்சூர், கேரளாவில் இருக்குல்ல திருச்சூர், அங்கே ஒரு பெரிய சாண்டா கிளாஸை செஞ்சுருக்கிறாங்க. அதுதான் உலக கின்னஸ் ரெக்கார்டில் பெரிய அளவில் இன்னைக்கும் அதை தகர்க்கப்படாத ஒரு ரெக்கார்டாக இருக்குது. இப்படியாக கின்னஸ் ரெக்கார்டில் ஒரு பிரபலமான ஒரு தோற்றத்தை உருவ அந்த சாண்டா கிளாஸ் நம்முடைய கேரளாவில் திருச்சூரில் இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, போர்ச்சுகலில் பொடி விளக்குகளான பெரிய சாண்டா கிளாஸ் ரெக்கார்டில் இருக்குது. 110,000 விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பெரிய சாண்டா கிளாஸ் இன்னும் இருக்கிறாங்க. சாண்டா கிளாஸ், கிறிஸ்மஸ் தாத்தா, செயின்ட் நிக்கோலஸ், இங்கே எல்லாம் ஒரு ஆள் தான். ஆனால் அவங்ககிட்ட நம்ம கற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரியம், ஏழைகளுக்கு உதவி செய்கிறது. தடுத்து எல்லாத்தையும் ஏழைகளுக்காக வாரி வழங்கியது. இன்றைக்கும் சாண்டா கிளாஸ் நம்மளால் பேசப்படுறாரு, போற்றப்படுறாருன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவருடைய அன்பு. கஷ்டப்படுறவங்க நேசிக்கிறாரு. இன்றைக்கி அநேக கஷ்டப்படுறவங்க சாண்டா கிளாஸை, செயின்ட் நிக்கோலஸை கிறிஸ்மஸ் தாத்தா சொல்லி கொண்டாடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. அந்த கிறிஸ்மஸ் தாத்தா உனக்கு என்ன சொல்கிறார் தெரியுமா? குட்டி தங்கச்சி நீ மற்றவங்க உதவி செய்யா அப்படின்னு கேட்குறாரு. செய்வது தானே? நன்றி, வணக்கம். கிறிஸ்மஸ் தாத்தாவை குறித்த சிறப்பான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எவ்வளோ அழகாக இருந்ததா? மறந்துடாதீங்க, நிறைய பெரியவங்களுக்கும் தெரியாது எதுக்காக தாத்தா வைக்கிறாங்க, சும்மா வைக்கிறாங்க. எதுக்காக தாத்தா கேரல்ஸ் வராங்க, சும்மா வராரு அப்படின்னு நினைக்கிறாங்க. எதுவுமே சும்மா கிடையாது, அர்த்தத்தோடு தான் செய்கிறாங்க. சரி, அடுத்தபடியாக நம்ம ஆக்டிவிட்டி டைமில் போகிறோம். ஆக்டிவிட்டி டைம் நடத்த வழக்கம் போல் நம்ம வசந்தகுமார் அண்ணா வராங்க. வசந்தகுமார் அண்ணன் இன்னைக்கு ஆக்டிவிட்டியில் என்ன காமிக்க போகிறாங்க தெரியுமா? ரொம்ப சூப்பரான ஒரு காரியம் சொல்ல போகிறாங்க. ரொம்ப சிம்பிளான பொருளை வச்சு சூப்பரான ஒரு காரியம். வசந்தகுமார் அண்ணனும் முன்செல்வியாக்கா அவங்க சொல்லித்தர வராங்க. கவனிச்சுக்கங்க, ஆர்வமாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, படிச்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் அதை செய்ய முயற்சி பண்ணலாம். செய்வீங்க தானே? ஹலோ குட்டீஸ். இவ்வளவு நாள் வாரம் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸா பார்த்துட்டு இருக்கோம். ஆமாக்கா, இன்னைக்கு என்ன ஆக்டிவிட்டி பார்க்க போறோம்? பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறீங்க? இன்னைக்காக்கா, அதாவது இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில கூட பார்த்தோம்ல, ஒரு முக்கியமானவங்க, அவங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் ஆமா, அது யாரு? மேய்ப்பர்கள். அவங்க எதை மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? மேய்ப்பர்கள் ஆடு தான் மேய்ச்சிட்டு இருப்பாங்க. கரெக்ட். அந்த ஆடை தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஆடு செய்ய போறோமா இன்னைக்கு? ஆமா, ஆக்டிவிட்டில ஆடு செய்ய போறோம். கஷ்டமான வேலையாச்சு. நான் உண்மையான ஆடை சொல்லல. ஓ, நம்ம ஆடு மாதிரி ஒரு மாடல் நம்ம செய்ய போறோம். சரியாக்கா? ஓகேனே, செய்யலாம். ஓகே. அதுக்கு நம்ம எடுக்க தேவையான பொருட்கள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இதே மாதிரி ஒரு எம்டி வாட்டர் கேன். இது வந்து 10 ரூபா வாட்டர் கேன் தான். ஓகேவா? இது உங்க எல்லா கடையிலையும் கிடைக்கும். ஸோ இந்த வாட்டர் கேனை நம்ம என்ன பண்ணணும்? இல்ல, இதுல ஜூஸ் கொடுப்பாங்க, அதை நான் குடிச்சிட்டேன். ஓகேவா? அதனால அந்த ஜூஸை நீங்க குடிச்சிருங்க. குடிச்சிட்டு இந்த மாதிரி எம்டி வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ அதில் வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 ஓட்டை போட்டு வச்சுக்கணும். அதாவது இது மாதிரி ஸ்டிக்கை வச்சு, இல்லாட்டி வீட்டில் கம்பியை வச்சு பெரியவங்களோட ஹெல்ப்போட ஒரு 4 ஓட்டை நீங்கள் போட்டுக்கணும். ஓகே? அண்ட் தென் இன்னொரு விஷயம் நமக்கு தேவையானது வந்து இந்த காட்டன். இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, இது நமக்கு கடையில் கிடைக்கும். பார்த்துக்கிங்களாக்கா?
ஆமாம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வாட்டர் கேனில் ஃபுல்லாக நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, என் கூட சேர்ந்து எல்லோரும் பேஸ்ட் பண்ணுறீங்களா? அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த வாட்டர் கேனில் ஃபுல்லாக நம்ம கம்மை ஸ்ப்ரெட் பண்ணணும். ஓகே, நல்லா ஈவனாக கம்மை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்களா? இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பஞ்சை நம்ம பிச்சு அப்படி நம்ம வச்சிடலாம் ஃபாஸ்ட்டாக. ஓகே அக்கா, அப்படி கொஞ்சம் பிச்சு கொடுங்க. நல்லா பெருசாக இப்படி நம்ம இந்த வாட்டர் பாட்டிலில் ஃபுல்லாக நம்ம இந்த பஞ்சை வச்சு கவர் பண்ணணும். ஓகே, ஃபுல்லாக நான் நீங்கள் கம்மை போட்டு ஃபுல்லாக நீங்கள் இதை கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஊரில் இருக்கிற ஆட்டுக்குட்டிலாம் எப்படி இருக்கும்னா இதே மாதிரி நல்லா பஞ்சுன்னு புஷ்ஷுன்னு நல்லா கருப்பு கலர்லயும் ஆட்டுக்குட்டி பார்த்துருக்கேன் நான். ஆமாம், கருப்பு கலரில் இருக்கும், அது நம்ம ஊரில் இருக்கும். ஆமாம், பைபிளில் சொல்லப்பட்ட அந்த குளிர் பிரதேசங்கள்லாம் இதே மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஆட்டுக்குட்டி தான் நம்ம இப்போ உருவாக்க போகிறோம். ஓகே, கருப்பு கலர் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த பஞ்சை வந்து நீங்கள் கருப்பு கலர் பெயிண்டில் டிப் பண்ணி நீங்கள் வைக்கலாம். ஆனால் கருப்பு கலர் பெயிண்ட்டை வீட்டில் சிந்தி வீட்டில் எங்கேயாவது கொட்டிட்டீங்கன்னா அப்புறம் அம்மா திட்டுவாங்க. அதனால நீங்கள் இதே யூஸ் பண்ணுறது ஓகே பெட்டர். ஓகே, அப்படி நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்களா? இன்னும் கொஞ்சம் கவர் பண்ண வேண்டியிருக்குது. ஓகே, வெரி குட். இப்போ நல்லா பார்த்தீங்களா, ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? அண்ட் நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல ஒரு 4 ஓட்டை போட்டிருந்தோன்ட்டு, அந்த ஓட்டையில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டிக்கை நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஓகே, ஆட்டுக்குட்டியில் எதுக்குன்னு ஸ்டிக்? இந்த 4 ஸ்டிக்கை வச்சு நம்ம ஆட்டுக்கு கால் செய்ய போகிறோம். ஓகே, ஸோ நம்ம இந்த ஹோலில் வந்து நம்ம இதை இன்சர்ட் பண்ணுறோம். ஓகே, வெரி குட். ஓகே குடீஸ், இப்போ நம்ம 4 கால் நம்ம ஆடுக்கு இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஆட்டோட தலை செய்யணும். ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நீங்கள் நல்லா ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அந்த A4 ஷீட்டில் நீங்கள் ஆடோட ஃபேஸை சின்னதாக நீங்கள் பிளாக் கலர் மார்க்கரில் ட்ரா பண்ணணும். ஓகே, நான் ட்ரா பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிடுங்க. நீங்கள் ஆர்டிஸ்ட் அழகாக வரைகிறீங்க, நாங்களாம் இப்படி வரையிறது. அக்கா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களாலையும் வரைய முடியும். ஓகே, ஆமாம், நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற ஸ்கெட்சை வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஓகே, இப்போ நீங்கள் ஆடோட ஃபேஸ் மாதிரி சின்னதாக நம்ம வரைஞ்சிட்டோமா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு சிசர் கிடச்சிச்சு. ஸோ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அக்கா நீங்கள் கொஞ்சம் இதை கட் பண்ணி கொடுங்க. நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணிடலாம்னா இதில் இன்னும் மிச்சம் கொஞ்சம் நம்ம பண்ண வேண்டியிருக்குதுல்ல, ஸோ அதெல்லாம் நம்ம நீட்டாக பண்ணிடலாம். ஓகே, ஓகே அக்கா அழகாக வெட்டிட்டாங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ணிடணும், இந்த ஃப்ரண்ட்டில் நம்ம பேஸ்ட் பண்ணிடணும் அழகா.
இப்போ பாருங்க ஒரு குட்டி ஆட்டுக்குட்டி மாதிரியே இருக்குதா? சூப்பராக இருக்குதுங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஆட்டுக்குட்டிலாம் பண்ணி நீங்களும் வீட்டில் நீங்கள் அழகுக்கு வச்சுக்கலாம். நீங்கள் கொடியெல்லாம் செய்வீங்களா, அதில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே குட்டீஸ். ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டியில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய். ஆட்டுக்குட்டி சூப்பராக இருந்தது இல்லை? புஷ் புஷ் புஷ்ன்னு வெள்ளையாக இருந்தது. சாதாரண பாட்டில் தான். நீங்கள் இந்த கூல் நீச்சல் குடிப்பீங்க பார்த்தியா, தூர போடுற பாட்டு, சின்ன பாட்டில், அந்த பாட்டிலில் அழகான ஆட்டுக்குட்டி செஞ்சாங்க. நீ அப்படி 2-3 ஆட்டுக்குட்டி செஞ்சு கண்ணுலாம் வச்சிருவீங்க, சூப்பராக இருக்கும். ஏற்கனவே ஒவ்வொரு வாரமும் நம்ம சொல்லும் பொழுது நீங்கள் ஆக்டிவிட்டி செஞ்சு அனுப்புறீங்க. இன்றைக்கி பார்த்த அந்த ஆட்டுக்குட்டி ஆக்டிவிட்டியை நீங்கள் வீட்டில் செஞ்சு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு அனுப்புங்க. ஏற்கனவே நீங்கள் பதில் எழுதிருக்கீங்களா, அதே நம்பருக்கு அனுப்புங்க. உங்களுக்கு சிறப்பான பரிசுகள் காத்திருக்குது. அழகான ஆட்டுக்குட்டிக்கு முதல் பரிசு. ரெடி ஆகிட்டீங்களா? ஓகே வேகமாக ஓடுங்க. ஒரு பாட்டில் எடுத்துட்டு பஞ்சை ஒட்டி அந்த கம்பை குத்தி உடனே ஆக்டிவிட்டி செய்ய ரெடியாக இருங்க. ஆடு வரையெல்லாம் கொஞ்சம் பார்த்து பொறுமை வரைங்க. ரொம்ப ஈஸியாக வந்துடலாம். ஆனால் வரைஞ்சி காமிச்சாங்கல்ல. சரி, ரெடி ஆகிட்டீங்களா? ஓகே. இப்போ இந்த நாளுடைய இறுதி செக்மெண்ட் வந்துட்டோம். அடுத்தால் என்ன தெரியுமா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேள்வி நேரம். இப்போதைக்கு ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு கேள்வி என்ன தெரியுமா? இன்னைக்கு கேள்வி, மேய்ப்பர்கள் எங்கே தங்கி இருந்தார்கள்? கடற்கரையிலையா, வீட்டுக்குள்ளையா, அப்புறம் பள்ளிக்கூடத்துலையா, சர்ச்சிலையா, வயல்வெளிகளா, இல்லாட்டா மாட்டு தொழுவத்திலையா? எங்கே இருந்தாங்க மேய்ப்பர்கள் எங்கே தங்கி இருந்தாங்க? அதான் கேள்வி. கண்டுபிடிச்சிங்களா? வெரி குட். சூப்பர் பிள்ளைகள். கண்டுபிடிச்சிங்கன்னா உடனடியாக டக்குன்னு அடிச்சு இமிடியேட் SMS பண்ணுங்க. உங்கள் SMS எங்களுக்கு வந்து கிடைச்ச உடனே நாங்கள் வாங்கிட்டு ஜபாக்க ஒரு நோட்டை என்ட்ரி பண்ணுவாங்க. உங்களுக்கான சிறப்பான பரிசுகள் காத்துட்டு இருக்குது. வாங்க, ரெடியாக இருக்குங்களா? கட்டாயம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். உடனடியாக இந்த பதிலை இந்த கீழே தெரிப்பாரு நம்பர், அந்த நம்பருக்கு அனுப்பிடுங்க. இமீடியட்டாக மறந்துடாதீங்க. ஒரே நம்பர் வந்து அக்கா, தம்பி, அண்ணன், தங்கச்சி எத்தனை பேரும் அனுப்பலாம். ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்சு தான் இருக்கணும். உடனே அனுப்பிடு. ஓகேயா? இன்றைக்கு நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொண்டோம்ல. வசனம் படித்தோம், பாட்டு படித்தோம், 2 கதையை கற்றுக்கொண்டோம், அப்புறம் தகவல் நமக்கு கிடைச்சிது. அது மாத்திரம் இல்லை, ஆக்டிவிட்டி பார்த்தீங்க. நீங்கள் அந்த ஆக்டிவிட்டி செய்யவும் போகிறீங்க. எல்லாம் முடித்து நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்திருக்கிறோம். இப்போது நம்ம ஜெபம் பண்ணி இந்த நிகழ்ச்சியை முடிக்க போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவங்களோட பேசினாங்கன்னா ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஓகேயா? கை கூப்பி கண்ணு மூடுங்க. மேய்ப்பர்களின் தேவனே, இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி. ஒன்றுமில்லாத எங்களை, தகுதியில்லாத எங்களை நீர் தேடி வருகிறீர். நாங்கள் உமக்கு கீழ்ப்படுகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். குட்டி பிள்ளைகள், அழகாக ஜெபிட்டீங்க. சூப்பர் பிள்ளைகள். மிகவும் அழகான, இனிமையான, சூப்பரான, அட்டகாசமான, கலர்ஃபுல்லான, இனிப்பான இன்னொரு செக்மெண்ட்டில் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து வணக்கம் விடைபெறுவது உங்கள் ரவி அண்ணன். வணக்கம். ஏனே வாட்டையும் காணுமே. அடைச்சிட்டேனே. ஐயோ, இதுக்குதான் அப்பள இப்படி தானே ஆரம்பிச்சிருப்பான். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குவே மனமகிழ்
அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.